நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், வாயில் அட்டிய கஞ்சியின் கடைவாழ் வழிசோர காலொரு பக்கம் வலித்து வாங்க கையொரு பக்கம் வலித்து வாங்க, கை ஒரு பக்கம் இழுக்கிறது கால் ஒரு பக்கம் இழுக்கிறது, வாயில் கஞ்சி ஊற்றினா அது அந்த பல்லு வழியாக உள்ள போல வெளியில் வழியிறது. இதுதான் அவனுடைய நிலைமை. குருன்னு உள்ள சத்தம் போடுறது. யார்கிட்டையோ என்னென்ன நல்லதோ அது எல்லாத்தையும் சொல்லணும்னு இப்போ தான் தோன்றது. ஆனால் சொல்லணும்னா வாய் வார்த்தை வரவே வராது. பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் எங்கள் கடனோ எங்கள் சொத்தோ எது இருக்கோ தெரியல. யாரெல்லாம் கடனாளிகள் யாரெல்லாம் சொத்து இருக்கான்னு இப்போ தான் தெரிய வருது. ஆனால் பேச்சுவார்த்தையும் நடக்கலை. இந்த சமயத்திலிருந்து தான் அவர் புறப்பட்டு விடுறார். அவனுடைய கர்மத்தின்படித்தான் புறப்பட போகிறான். இந்த சம்ஸ்காரத்தில் நன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த சரீரத்தை துறந்த ஜீவாத்மா கர்மாதீனமாக அடுத்த பிறவிக்காக போகிறார். கர்மங்களை தொலைத்து விட்டால் பரமபதத்தை அடைகிறார். அப்போ திரும்ப பிறக்க மாட்டார். இது ரொம்ப முக்கியம். இந்த கர்மத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. அப்போ அவர் பரமபதத்துக்கே போயிட்டாருன்னா நான் எதுக்கு சுவாமி பண்ணணும்? ஏன் பண்ணணும்னா நான் பரமபதம் போகிறதுக்காக பண்ணணும். அதுக்காக தான் பண்ணணும். இப்போ அவர் போயாச்சு பரமபதத்துக்கு, நான் பண்ணாமலே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை நான் எதையுமே பண்ணலன்னா பெருமாள் கணக்கு எழுதிட மாட்டாரா? இவன் நான் சொன்னபடிக்கு எதுவுமே பண்ணல, அப்போ பாபம்னா வரும். சாஸ்திர வசியத்தையே போயிடும் இல்லையோ. நான் பாபத்தை சம்பாதிச்சுட்டு நான் எப்படி மோட்சம் போக முடியும் சொல்லுங்க? அதனால் என் தகப்பனார் மோட்சம் போகிறதுக்காக நான் சம்ஸ்காரம் பண்ணல. எனக்கு சாஸ்திரத்துக்கு நான் அடங்கினவன் வசப்பட்டவன்கிறதுக்காக சம்ஸ்காரம் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணாதான் எனக்கு அந்த பாபம் வாராமல் இருக்கும். அப்போ பல காரணங்கள் எடுத்துப்போம். சமுதாய கண்ணோட்டத்தில் உடனே சம்ஸ்காரம் முடிச்சுடணும்னு ஒன்று. அப்போ தான் பிரேதமாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சுக்க கூடாது. இப்போது கதைகளெல்லாம் கூட பார்க்குறோம், செய்தித்தாள்லேயே பார்ப்போமே. திடீர்னு ஏதானு கொஞ்சம் புத்தி பேதலிச்சவாளாக இருந்தால் இறந்தவர்களையே கூட வச்சுன்னு 1 மாதமாக வாழ்ந்துருந்தார்னு போடுறா பாருங்க. அப்படிலாம் போட்டால் என்ன அர்த்தம்? ஏதோ ஆபத்து, அவளுக்கு புத்தி ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். இந்த சம்ஸ்காரம் அதை போல போக விடாமல் தடுத்துரும். என்ன உடனே அடுத்த நாள் இதை பண்ணியா, அடுத்த நாள் இதை பண்ணியா, 3ஆம் நாள் பண்ணியா, 10ஆம் நாள் பண்ணியா, 11 நாள், ஓ இப்படித்தானே நம்ம புத்தி அதுக்குன்னு அந்த பாதையிலே போக ஆரம்பிச்சுடுத்து பாருங்க. அதனால் அடுத்த நாள் வச்சுட்டு இருக்கணும்னு ஒன்று நமக்கு தோணவே தோணாது. ஆனால் இந்த சம்ஸ்காரமே இல்லைன்னா அவள் இருந்துட்டு தான் போட்டோமே அப்படின்னு திடீர்னு தோணலாம். இருந்தால் என்ன ஆபத்து வருமோ யாருக்கு தெரியும், என்ன வியாதி வருமோ அதை பார்த்துன்னு புத்தி கோளாறு ஏற்பட்டு இவளும் போயிட்டாள்னா, அவர் போயிட்டாருனோ அவள் போயிட்டாருனோ பார்த்து இவாளுக்கு அந்த மனத்தளர்ச்சி வந்துவிடலாம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் மனச்சோர்வு மனத்தளர்ச்சி ஒரு பிரபல வியாதி. யாருக்காக இருந்தாலும் அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கோம். நன்னா தான் இருப்போம், போகும்போது வந்துருப்போம், முந்தானால் கூட பார்த்துருப்போம். ஆனால் அவர் ஏதோ மாத்திரை சாப்பிட்றாருவா. என்ன சுவாமினா மனத்தளர்ச்சிக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கார். ஒன்றும் இருக்காது. அமர்த்தி வைத்து இதை போல் இருக்கிறதெல்லாம் விளக்கிட்டோம்னா தளர்ச்சியெல்லாம் நீங்கியே போடும். நம்ம நிறைய விஷயம் சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கல, ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன்னு புரிஞ்சுனுட்டாலே எந்த தளர்ச்சியும் வராது. சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால தளர்ச்சி தோன்றதே தவிர சரீரத்திலேருந்து உத்கிரமணம் ஆயிடுத்துன்னா இவனுக்கு ஏது தளர்ச்சி? இயற்கையில் ஆத்மா ஞானஸ்வரூபன் ஆனந்தஸ்வரூபம். அது தெரிந்தால் நாம் ஏன் தளர்வடைய போகிறோம் சொல்லுங்க? அப்போ ஒருத்தர் மறிச்சுட்டார், அப்போ பண்ண வேண்டியவை உடனே தீர்த்தமாட்டுடுறோம். சரீரத்தை இந்த பக்கம் வைக்கணும், அந்த பக்கம் கிழக்கு மேற்கு அதெல்லாம் சொல்லுவா. ஆறாட்ட கேட்டுக்கணுமோ அந்தந்த தேசாச்சாரப்படி கேட்டுங்கோ. அவரை கிடத்தின பிற்பாடு கூரை உடுத்தி அவருக்கு வேண்டிய தீர்த்தமாட்டுதல், நீராட்டி, இதுதான் முதல் தர நீராட்டம். அந்த சரீரத்தை நன்னா கழுவி நீராட்டுட்டு ஸ்ரீசூர்ண பரிபாலனங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்போ செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் பண்ணணும். இவர் ராத்திரியில் போயிட்டு ராத்திரி வேலையை வச்சு மறுநாள் கார்த்தால பண்ணால் ராத்திரி இருந்ததுக்கு பிராயச்சித்தம். இவர் தட்சிணாயனத்தில் போயிருந்தார்னால் தட்சிணாயனத்தில் போனதுக்கு பிராயச்சித்தம். இவர் கிருஷ்ணபக்ஷத்தில் போயிருந்தார்னால் கிருஷ்ணபக்ஷத்தில் மரணம் அடைந்ததுக்கு பிராயச்சித்தம். அப்போ பிராயச்சித்தெல்லாம் பண்ணுறதை பார்த்தா நாங்கள் ராத்திரியில் போனால் மோட்சம் போவோமா மாட்டோமா? இது மற்றொன்று வேற இருக்குது. இவர் பரமோதம் போகிறவர் இங்கிருந்து ஆத்மா புறப்பட்டு சூரியனுடைய கிரணத்தை வாகனமாக கொண்டு தான் மோட்ச பூமி வரைக்கும் போகிறார். அப்படின்னா ராத்திரியில் சூரியனே இருக்க மாட்டாரே, நான் எப்படி அதில் ஏறி உட்காந்து வண்டி கிடைக்காத போல் இருக்கே, எப்படி போகிறதுன்னுவா. வண்டி இருந்தால் தானே சுவாமி நான் வைகுந்தம் போக, வண்டியே இருக்காது என்னால். ராமானுஜர் பாஷ்யத்தில் சாதிக்கிறார், சூரிய கிரணம் கண்டிப்பாக உண்டு. இப்போ உன் கண்ணுக்கு சூரியன் படலையே தவிர உலகத்தில் இப்போவும் சூரியன் இருக்கிறார், வேறு லோகத்தில் இருக்காருன்னு விட்டார். அதனால் அப்போவே அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார், மேற்கு நாட்டில் உதிச்சா இங்கே இருக்காது, இந்த சமயம் அந்த சமயம் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறது. இது எத்தனை நாளாக தெரிஞ்சது தானே. இப்போ சூரியனே இல்லைன்னு வச்சுங்கோ, ராத்திரி சில்லிட்டு போய் பிராணனே போயிடும். சூரியன் இருக்கார், அந்த உஷ்ணம் தெரியறது இல்லையோ, அது உஷ்ணமாக இருக்குங்கிறது நமக்கு உணர்றோம், ஆனால் தெரியல. ஏன்னா மற்றொரு இடத்துல இருக்கார், இந்த சுழற்சி முறையினால் அது தெரியாதப்படுது. அதனால் அன்னைக்கே ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் எழுதினது சூரியன் இருக்கார், கிரணமும் இருக்குது. சூரிய கிரணத்தில் அமர்ந்து ராத்திரி வேளை போனவனுக்கு மோட்சம் உண்டுன்னு விட்டார். கிருஷ்ணபக்ஷத்தில் போனாலும் உண்டு, தட்சிணாயனத்தில் போனாலும் உண்டு, எங்கே போனாலும் உண்டு. பின்ன பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கமேனால் பிராயச்சித்தம்ங்கிறது சாஸ்திரோக்தமான பிராயச்சித்தம். இந்த மொத்த சாஸ்திரத்தையும் தாண்டித்தான் மோட்சம் போகிறவர் பார்க்க போகிறார்.
அது பெருமானுடைய நெருகேத்துக்கு அனுகிரகத்தால் அவர் மோட்சம் போறாரே தவிர இந்த பிரயத்தனத்தாலெல்லாம் அவர் போலையே. அவர் அருளினார், அருளினத்தினால ஒரு ஜீவன் தான் மோட்சம் அடைஞ்சின்னு இருக்கார். அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இத்தனை நாள் நான் சொன்னதுலேருந்து பிள்ளை பெறாட்டா ஒருவேளை முக்தியே கிடைக்காத சுவாமி, சொர்க்கம் இல்லையா, ஏதான பாப்பம் வந்துருமாலாம் பயப்படவே கூடாது. அது சாமானியர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர பரம பக்தர்கள் சரணாகத்தர்கள்னு இருந்துவிட்டால் இது இத்தனையும் தாண்டித்தான் அவன் மோட்சத்துக்கு செல்லுகிறான். அது பெருமானுடைய நெருகேத்துக கிருபை, அவன் அனுகிரகத்தால் தான் முக்தி பெறுகிறான்ங்கிறது அர்த்தம். ஆக ஸ்மசானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சரீரத்தை குளிப்பாடிட்டோம். இது முதல் தடவை குளிப்பாட்டினது. அதுக்கப்புறம் அதுக்குரிய கயிறு போடுவா, எழுந்துருளை பண்ணிட்டு போக வேண்டியது எல்லாத்தையும் அதுக்கு வேண்டிய சாமகிரிகள்லாம் கொண்டு வச்சு விட்றா. இந்த பிராயச்சித்த கர்மங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். கபாலத்தை வைத்துக்கொண்டு ஹோமம் பண்ணிடுறோம், ஹோமமும் முடிஞ்சு போயிடும். வஸ்திரம் மட்டும் ஏக வஸ்திரமாயிடணும். அதனால தான் எப்போ ஒத்த வஸ்திரத்தோடு இருக்காதேன்னுவா. கர்த்தாவுக்கு ஒரு வஸ்திரமாயிடுறது, கர்த்தாவுக்கு ஸ்ரீசூர்ணம் கிடையாது, வெளியே நெத்தி பாழு நெத்தியாக இருக்கார், அதனால தான் இருக்காதேங்கிறா. வெறும் திருமட்டுன்னு இருக்காதே, ஸ்ரீசூர்ணத்தோடு தான் எப்போ இருக்கணும். ஈரவேஷ்டியோடு நிற்காதே, கழுத்தில் துண்டை போட்டுன்னு நிற்காதே, தொடை தட்டாதே, இதெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ. இது மொத்தம் இந்த சம்ஸ்காரத்தும் போது வரப்போகுது. தொடை தட்டுறது உண்டு, கழுத்தில் துண்டு போட்டுக்கிறது உண்டு, படிக்கட்டில் உட்கார்றது உண்டு. இது இத்தனை இந்த அந்திம சம்ஸ்காரத்தின் போது இருக்கவே தான் சாமானிய வாழ்க்கையில் பண்ணாதேன்னு அந்த ஞாபகத்துக்காக சொல்லிட்டு இருக்கா. இப்போ நான் பண்ணணும்னா பண்ணிட்டு போங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லலை. இப்போ அந்த ஞாபகம் வேண்டாமே, அந்த நிலையில தான் அது பண்ண போகிறோமேங்கிறதுக்காக சொல்லப்படுறது. அதனால் எப்பவும் நெத்திக்கிட்டுக்கிறோம்னா ஸ்ரீசூர்ணத்தோடு இருக்கணும். கழுத்தில் துண்டை போட்டுக்கக்கூடாது, யோக வேட்டியாக போட்டுக்கணும், இல்லை கீழே கட்டி கொள்ள வேண்டும். படிக்கட்டில் உட்காரக்கூடாது, தொடைய வீணா தட்டக்கூடாது, ஈர வேட்டியோடு நிற்கக்கூடாது. எல்லாம் இதன் போது வரப்போகுது. அப்போ ஸ்மசான பூமிக்கு எழுந்துருளை பண்ணிட்டு போகிறோம். அங்கே போன பிற்பாடு சில கர்மங்கள் அவருக்கு சித்த மூட்டி வச்சுட்டு, அது அவாவா வசதி படிக்கு. ஏன்னா சந்தன கட்டை சித்த மூட்டுறவா இருக்கா, நம்மகிட்ட இருந்தால் சாதாரண கட்டை தான் சித்த போட முடியும். அப்போ அதை மூட்டி வைத்து அந்த முகத்துக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள் பண்ணி தங்க காசு வைக்கிறவா இருப்பா, மோதிரத்தை கொடுக்குறவா இருப்பா, பதக்கத்தை கொடுக்குறவா இருக்கா, இப்படி இருக்கலாம்னு வச்சுங்க. அதை வலம் வந்துன்னா அப்பிரதட்சணம். இப்போ எல்லாமே இப்போ மாறி போயிடும். உபவீதமாக இருந்த பூணல் முழுக்க பிராச்சீனாவீதம். எங்கெங்கே நாம் பிரதட்சணம் வரணுமோ அங்கெல்லாம் அப்பிரதட்சணம். எந்தெந்த காரியத்தை சுப காரியத்தை பண்ணுவோமோ அத்தனைக்கு மாற்றி புண்ணிய காரியம். இது பூர்வ காரியம்னா அது அபர காரியத்துக்கு ஒரு சடங்கும் மாறுபடும், ஒரு பூணல் போட்டுக்கிற தன்மையும் மாறுபடும். ஆக ஸ்மசான பூமிக்கு போய் எரி விட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மமேத சம்ஸ்காரம்னு ஒன்று. அப்படின்னா பெரிய பண்டிதர்கள் பிரம்மஜானிகளாக இருந்தால் அதுக்கு சம்ஸ்காரமே வேறு. சாமானியம் இப்போ நம்மாட்டம் இருக்கிறவளாக இருந்தால் சம்ஸ்காரமே வேறு. பிரம்மமேத சம்ஸ்காரம்னா குறைஞ்சபட்சம் 6லேருந்து 7 மணி நாள் ஆகும். அதுக்குள்ளே கர்த்தா பாட ஆபத்தாயிடும். அவர் போகிறவர் கிளம்பி போயிருப்பார். இந்த பிள்ளை முடிச்சுட்டு இவன் இருக்கணும் இல்லையா, அவருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார், இவரும் இல்லைன்னு விடுவா. அந்த நிலைமையில கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது. அதனால் சம்ஸ்காரம் சிறந்தது, உயர்ந்தது. இது பல கோவில்கள், சில கோவில்களில் திவ்யக்ஷேத்திரத்திலே ஒரு வழக்கம் வச்சுருக்கா. போனால் திருமடப்பள்ளியிலேருந்து நெருப்பு வரும்னுவா. அந்த ஊர்க்காராளுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துருப்பா. இப்போ ஆழ்வார் திருநகரின்னு வச்சுங்க, அதுலேருந்து சில பேருக்கு இந்த முக்கியத்துவம் உண்டு. கோவில் திருமடப்பள்ளி மடப்பள்ளியிலேருந்து அவளுக்கு அக்னி வரும், அங்கிருந்து மாலை வரும். அந்த அக்னியோட தான் அவள் சித்தம் மூட்டப்பட்டே புறப்பட்டு போவா. அது அவள் பாக்கியம். அது பகவானுடைய அனுகிரகத்தால் அவள் அப்படி போகிறான்னு வச்சுக்க வேண்டியதான். யாரும் எந்த லோகத்துக்கும் போகலாம். கர்மங்கள் பாபத்தையும் புண்ணியத்தையும் தொலைத்தவனாக இருந்தால் முக்தி அடைகிறான். பாபம் நிரங்க இருக்குமானால் அதற்குரிய பிறவி அடையலாம், நரகம் போகலாம். புண்ணியம் நிரம்ப இருக்குமானால் அதற்குரிய பிறவி அடையலாம், ஸ்வர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் தொலைத்தவன் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைதி ஆஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே. சாஸ்திரம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறது. முக்திக்கு ஒருத்தன் புறப்பட்டுட்டார்னால் 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேர். சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்ய. 101 நாடிகளில் 101வது நாடி சுஷும்னா நாடி. அந்த நாடி இங்கே போய் முடியும். அந்த நாடியே இந்த ஜீவன் பிடிச்சுடணும். உள்ளே அமர்ந்து கொண்டு பகவான் அனுகிரகித்து விளக்கு போட்டு காட்டுவார். அந்த இருட்டில் இதுதான் நாடி, இதை பிடித்து கொண்டு நீ மோட்சத்துக்கு போகணும். அதுக்குத்தான் ஹார்த ரூபத்தில் உள்ளேயே இத்தானா ஜென்மமாக உட்காந்துருக்கார். உட்கார்ந்து அந்த ஒரு நிமிஷத்துல இவனுக்கு வழி காட்டுறதுக்காக அந்த வழியை பிடித்து பிரம்மரந்திர இந்த துவாரத்தை பேதிச்சுட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் கால வைத்தா 12 லோகங்கள் தாண்டுகிறான். தாண்டி எல்லாரும் சத்கரிக்க சூழ்விசும் பணிபுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின 7 பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டுகந்தே என்று நம்மாழ்வார் 10ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி பாடியிருக்கார். இங்கிருந்து 12 லோகங்களை தாண்டி
முதல் லோகம் அர்ச்சிஸ், ஒளி உலகம். அர்ச்சிஸ் லோகம் தாண்டி ஒன்றுனா 5 லோகங்களை தாண்ட போகிறான். பகல் பொழுதுக்குன்னு இருக்கிற லோகம், சுக்லபக்ஷத்துக்கு லோகம், உத்தராயணத்துக்கு லோகம், சம்வத்சரத்துக்கு லோகம், வாயு லோகம். அதற்கப்புறம் கீழிருக்கும் சூரியலோகம், மேலே இருக்கிற சந்திரலோகம். அதற்கப்புறம் வித்யுன் லோகம், மின்னல் லோகம். அங்கிருந்து வருணலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம். தாண்டின பிற்பாடு சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ் என் இருக்கும் மூல பிரகிருதி. பிரகிருதியெல்லாம் தாண்டி விரஜாநதி கரைக்கு வந்து நிற்கிறான். விரஜாநதி தான் இந்த லோகத்தையும் அந்த லோகத்தையும் பிரித்து கொடுக்கும். இது திரும்ப திரும்ப பிறக்க வைக்கும் லீலா விபூதி. அது பிறப்பே அற்றதான நித்திய விபூதி. இது 1/4 மடங்கு விபூதி, அது 3/4 பங்கு விபூதி. அதைத்தான் பரமவியோமம் என்னும், பரம ஆகாசம் என்னும், வைகுந்தம் என்னும், மாக வைகுந்தம் என்னும், பரமாகாசம், வைகுண்டம், பரமவியோமம் என்ன எத்தனையோ சப்தங்களால் சொல்லப்பட்ட லோகம். அதில் நடுவில் ஆதிசேஷ பர்யங்கத்தில் பகவான் எழுந்துள்ளிருக்க போகிறார். இந்த ஜீவாத்மா தாண்டி அமானவ கரஸ்பரிசத்தோட தூரத்தில் பெருமாள் இருக்கிறத சேவிச்சுட்டு கீழேந்தே நமஸ்கரித்து கொண்டு அவருடைய திருமடியில் ஏறி அமர்ந்து பெருமாள் அணைத்து நீ யாருன்னு கேட்டு அவன் பிரம்மாஸ்மின்னு சொல்லி அவனோட நித்திய ஆனந்தத்தில் ஹாவு ஹாவு ஹாவுன்னு சாமகானத்தோடு இருக்கிறான். இது முக்தி அடைந்தவனை பற்றின சரித்திரம். அப்போ நீர் சொல்கிறதுக்கெல்லாம் எத்தனை அழியாக இருக்கும்? நீர் இப்போ சொன்னதுக்கே அடி எனக்கு 1.5 நிமிஷம் தான் ஆச்சு. அவருக்கு போகிறதுக்கு 1/2 நிமிஷம் தான் இருக்கும். ரொம்ப தூரம் இருக்கும் போல் இருக்கேன்னா அழைச்சின்னு போகிறது பகவான்னா. அதனால் ரொம்ப வேகமாக அழைச்சின்னு போட போகிறார். அப்போ அத்தோடு முடிஞ்சு போச்சே 12 நாள். என்ன தான் நீர் சொன்னது பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சே. ரொம்ப ஆனந்தமாக இருக்கார் என்னால். அதுக்கு தான் கீழே சொன்னேன், அவருக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு இன்னும் முடியல. ஏன்னா எனக்கு மேற்கொண்டு அவருக்கு பிள்ளைன்னு இருந்தால் நான் என் கர்மத்தை பண்ணித்தான் ஆகணும். நாளே காட்டுக்கு போய் ஸ்மசானத்துக்கு போய் அங்கு வேண்டிய கைங்கரியெல்லாம் முடிஞ்சது. முதல் நாள் கைங்கரியம். முதல் நாள் மறுநாள் கைங்கரியத்தை யாருக்கும் பண்ணுவதற்கு யோக்கியதை உண்டு. அதுக்கு மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா சட்டுன்னு யாரும் கிடைப்பான்னு சொல்ல முடியாது இல்லையோ. ஆனால் 3ஆவது நாள்லேருந்து 2ஆவது நாள் சஞ்சயனம் எடுத்துனாலே நித்திய விதி ஆரம்பிச்சுடலாம். அஸ்தி சஞ்சயனம்னு பேர். அப்படின்னா எரி ஊட்டிட்டோம். எரி ஊட்டின பிற்பாடு எலும்பு இருக்குது. அந்த எலும்பை கொண்டு போய் புண்ணிய நதியில் கரைத்தல். அஸ்திங்கிறது எலும்பு. அஸ்தி சஞ்சயனம். அதை கொண்டு போய் புண்ணிய நதியில் கரைத்தல். அதுக்கு பால் எடுத்துன்னு போய் தெளித்து பார்த்து எலும்பை எடுத்து அதை கொண்டு போய் நதியிலோ கடலோ ஏதோ ஒரு இடத்துல கரைச்சிடுறோம். 2ஆம் நாள் முடிஞ்சிடும். அன்னிலேருந்தே கூட நித்திய விதி தொடங்கி விடலாம். நித்திய விதிங்கிறது 10ஆம் நாள் வரைக்கும் பண்ணணும், 9ஆம் நாள் வரைக்கும் பண்ணணும். 10ஆவது நாள் அத்தோட முடிச்சிட போகிறோம். இந்த 10 நாட்களுக்கும் கர்த்தாவுக்கு தீட்டுண்டு. ஆனால் அவர் நெத்தி கட்டுவதோ சாமான்யமாக இருக்கிறதோ இயலாது. அந்த தீட்டு கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் உண்டு. மனைவி உண்டு, அனைத்து மகன்களுக்கும் உண்டு, தாயாதி பேர் பங்காளிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டு, 7 தலைமுறைக்கு உண்டு. பிறந்தாலும் உண்டு, போனாலும் உண்டு. 2 விதத்துலையும் தீட்டு உண்டுன்னு வச்சுங்க. கீழே ஒன்று சொன்னேனோ இல்லையோ, இங்கேயே ஒரு தரம் குளிப்பாட்டி விட்டார். அங்கே போன பிற்பாடு விரஜா நதியில் குளிப்பாட்டுறார். அப்படின்னா இங்கிருந்து இந்த ஜீவாத்மா புறப்பட்டாரே திரும்பி சுற்றி இருக்கிறவாளை பார்க்கவே மாட்டாராம். ஏன் நோபஜனம் ஸ்மதன்னிதம் சரீரம்னு சாத்திரம் சொல்கிறது. சுற்றி அழுதுன்னு இருக்கிறவாளையும் அவர் திரும்பி பார்க்க மாட்டாராம். இந்த சரீரத்தை இத்தனை நாள் வாழ்ந்தமே ஒரு நன்றி போயிட்டு வரேன்னு கூட சொல்லவே மாட்டாராம். அவர் பாட்டு கிளம்பி விடுறார். ஏன் சொல்ல மாட்டார்னா இவாளை திரும்பி பார்த்தா பிடிச்சி இழுத்துட்டாள்னா இத்தனை நாள் இவாளோட பட்டது போறாதா, ரொம்ப கஷ்டப்பட்டு புறப்பட்டதுக்கு தயாராக இருக்கார். யாரோ என்னவோ திரும்ப இழுத்துட்டா வேண்டவே வேண்டான்னு நோபஜனம் ஸ்மரன்னிதம் சரீரம். அங்கு சென்றவர் அமானவ கரஸ்பரசத்தோடு போனார். அங்கே போய் விரஜா நதியில் 2ஆவது தரம் தீர்த்தமாடுறார். 2 தர குளிப்பாட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, தாத்பரியம். இந்த இடத்துல குளிப்பாட்டினா ஸ்தூல சரீரம் படுத்து, இந்த ஸ்தூலமாக இருக்கிற பாஞ்ச பௌத்திக சரீரம் இங்கே படுத்து. ஆனால் இவர் இங்கேருந்து பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் வேணும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் அது வரைக்கும் அவர் போயாகணும். அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் அலம்பணமே, அதையும் கழிக்கணும் இல்லையா. அதுக்கு தான் விரஜையில் 2ஆவது தரம் குளிக்கிறார் அவர். அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் போயிட்டு ஆத்மா மட்டும் பரமதத்துக்குள்ளே போகும். அங்கே அவருக்கு அப்ராகிருதமான திவ்யமங்கள திருமேனி கிடைக்கும். இந்த பாஞ்சபௌதிகமான சரீரம் இருக்காது, அப்ராகிருதமான பஞ்ச சக்திமயமான சரீரம். அங்கே போன உடனே 500 அப்சர ஸ்திரீகள் 100 மாலாஹஸ்தாக, 100 சூர்ணஹஸ்தாக, 100 வாசோஹஸ்தாக, 100 அஞ்சனஹஸ்தாக என்ற அனைத்தோடையும் அலங்காரம் பண்ணுவா. தம் பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தின்னுட்டு அதுக்காக தான் வைகுந்தத்துக்குள்ளே போகிறான்னு அர்த்தம். அதனால் இந்த சூக்ஷ்ம சரீரமும் கழிச்சுடுறோம். இதெல்லாம் முதல் 2. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3ஆம் நாள்லேருந்து திலோதகம் வாசோதகம். இந்த கர்த்தா என்ன நினச்சிக்கிறான்னா இவர் இங்கேருந்து இவர் போக வேண்டிய லோகத்துக்கு போக வேண்டும். அது போகும் வரைக்கும் வழியில் இவருக்கு க்ஷுத்து திருட்டு பீடா இதுதான் ரொம்ப முக்கியம் கர்மாலே. அப்படின்னா பசி தாகம் வச்சு எரிச்ச மொழியோ
ஒருத்தரை எரிக்கும் போது அந்த எரிப்புன்றது தாங்காதே. அந்த தாங்காமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுடைய மனைவியோ என் கணவனோ துன்பப்படுறார் அப்படிங்கிறதுக்காக பசி தாகத்துக்குன்னு தான் திலோதகம் வாசோதகம்னு கொடுக்குறோம். அதுக்குன்னு ஒரு துணி கொடுப்பா. அந்த துணியை மூணாக நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுன்னுட்டு அதன் வழியாக தீர்த்தம் கொடுக்கறது, அது வழி எள்ளும் தண்ணீரும் கொடுக்கறது. இந்த எள்ளு தண்ணீரும் வாசோதகமும் யார் அங்கே பிரயாணப்பட்டு இருக்காரோ பகவான் மூலமாக அவருக்கு போகும். நம்ம எந்த பிண்ட பிரதானம் கொடுத்தாலும் திலம் கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தாலும் நேராக அது அவளுக்கு போவே போகாது. அது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கும். என்ன சாதாரணமாக என்ன கட்டுருவாள்னா, சாமி நீங்கள் இதை இங்கே ஜலத்தை கூட்டினா அது அங்கே போகுமான்வா. அப்படிலாம் போகணும்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. இங்கே நான் தீர்த்தம் சேர்த்தாலோ பிண்ட பிரதானம் பண்ணாலோ அது பகவானுடைய திருவுள்ளத்துக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி பிருத்திகளுக்கு போகும். அப்படித்தான் என் பிதாவுக்கும் போகிறது, என்னுடைய மாதாவுக்கும் போகிறது. அப்போ திலோதகம் எள் தண்ணீர், வாசோதகம் துணி தண்ணீர், இது ரெண்டும் முக்கியம். 9 நாள் நாள் கணக்குப்படி கொடுத்துட்டுருப்போம். முதல் நாள்னா இது, 2ஆம் நாள் இத்தனை, 3ஆம் நாள் இத்தனை, 9ஆம் நாள் இத்தனை. இதே போல் பிண்டம் அப்படின்னா அரிசியை நன்கு சமைத்து அந்த சமைத்ததுனால ஒரு பிண்டம், பிண்டத்தில் எள்ளு சேர்க்கப்பட்டிருக்கும். பிண்ட பிரதானம் கொடுக்கறது அரிசி பசிக்காக, தீர்த்தம் கொடுக்கறது தாகத்துக்காக. தாகம் பசி ரெண்டும் பரமவதித்தவருக்கு இருக்கக்கூடாது, பரப்பிட்டு போன மரணம் அடைந்தவருக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை கொடுக்குறோம். இதே கூப்பத்வாரத்தில் கல் நாட்டுறதுன்னு கேள்விப்பட்டு, கல் ஊன்றதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையோ. ஏன்னா குளத்தங்கரையில் ஒரு கல் ஊனணும், கட்டடத்தில் ஒரு கல் ஊறணும். அந்த ரெண்டும் கல் ஊனித்தான் இந்த காரியங்கள்லாம் முடிப்பா. அப்புறம் 10ஆம் நாள் அன்னைக்கு தான் தசாகம். அந்த நாள் அன்னைக்கு பெரிய பலி. அதை போலவே உருவத்தை, அது வரைக்கும் பிரேத பாவனை இருக்குன்னு அர்த்தம். முதல் நாள் வரைக்கும் பிரேத்தமே இருந்தது. 2ஆம் நாள் அன்னைக்கு அஸ்தி சஞ்சயனம் வரைக்கும் பிரேத்தம் எலும்பு ரூபத்தில் இருந்தது. இப்போ 10ஆம் நாள் வரைக்கும் பிரேத்தம் இருக்குது. பிரேத்தம் இருக்கிறதா வச்சுன்னு தான் கர்மா பண்ணிட்டு இருக்கேன். 10ஆவது நாள் முடிந்த அப்புறம் 11ஆவது நாள் ஏகோதிஷ்டம் ஆன அப்புறம் தான் தீட்டும் போகும். அப்போ தான் பிரேத்த பாவனை போகும். அப்போ 10ஆம் நாள் அன்னைக்கு பூத பலி கொடுத்துட்டோம். அதோடைய பற்று கொற்றதுன்னு சொல்ல முடியும். 10ஆம் நாளுங்கிறது தசாகம், அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் 11ஆம் நாள் ஏகாதிஷ்டம். ஏகோதிஷ்டத்தன்னைக்கு ஒரு சுவாமியை வரிக்கணும். இதெல்லாமே ஒரு சுவாமிகளை கூட்டு பண்ணுறது. ஏகோதிஷ்டத்தன்னைக்கு சுவாமியை கூட்டு உட்காத்திருவோம். அவரை தொட்டு கொண்டு கர்த்தா கர்மம் பண்ண போகிறார். அந்த வந்திருக்கிற சுவாமியே பிரேத்தம்னு அர்த்தம். அதனால் அதில் பங்கு கொண்டவர்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு எந்த கைங்கிறதுக்கும் போக முடியாது. அவள் இன்னொரு ஸ்ராத்தத்துக்கு சுவாமியாக போக முடியாது, வேறு எதிரையும் பண்ண முடியாது. அன்னைக்கு கோவிலுக்கு போனால் சடாரியே சாய்க்க மாட்டான். அந்த சுவாமி யாரை நம்ம உட்காத்திருக்கோமோ அவரே அது நிமந்திரண சுவாமியாக இருந்தால் கோவிலுக்கு போனால் நீ சட்டாரி வாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு நிர்பந்தங்கள் வச்சுருக்கா. அதனால் ஏகோதிஷ்டத்துக்கு ஒரு சுவாமியை நம்ம கூட்டிருக்கோம்னா அடுத்த 1 வருஷத்துக்கு ஒரு சம்பாவனை பண்ணணும். அவர் வேற எங்கேயும் போய் தன் வாழ்க்கையை கழிக்க முடியாது. அதனால் 1 வருஷத்துக்கு வேண்டிய திரவியம் தட்சிணை கொடுத்து தான் அந்த சுவாமியை நம்ம சம்மானம் பண்ணி அனுப்பணும். அவர் அமர்ந்திருக்கிறார், அவரை தொட்டு கொண்டு பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணிவிட்டா அத்தோட பிரேத்த பாவனை முடிஞ்சு போச்சு. பகவான்கிட்ட இன்னைக்கு பிரார்த்திக்கிறோம். அநாதி நிதனோ தேவா சங்கச்சக்கர கதாதரா அக்ஷய்ய புண்டரீகாட்ச பிரேத மோக்ஷ பிரதோபவ. இந்த பிரேதத்துக்கு மோட்சம் கொடுத்துருன்னு கதாதரன் சக்கரதாரி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அவர் தான் பிரேத பாவனையை தொலைச்சிருவார். 11ஆவது நாளோட பிரேத பாவனை போயிடும். அதுக்கப்புறம் 12ஆவது நாளுக்கு சபிண்டீகரணம்னு பேர். அப்படின்னால் இந்த என்னுடைய தந்தை என்னுடைய தாயை சபிண்டர்கள் அப்படின்னா நம்மோட தாயாதி பேர். அவர்கள்லாம் பித்ருலோகத்தில் இருக்காளோ இல்லையோ, அந்த பித்ருலோகத்தில் இருக்கிறவாளோட இவரையும் சேர்க்கணும். சபிண்டீகரணம் அப்படிங்கிறதுக்கு இவன் நான் காத்தால் சபிண்டீகரணம் முடிச்சிருவோம். அப்புறம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டும். சோதகும்பம் சோதகும்பம்னு சொல்ல பாருங்க. உதகும்ப உதகம் தீர்த்தம். உதகும்பனா தீர்த்த சொம்பு. சோதகும்பம்னா போகிற வழியில் அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறதுக்காக இந்த சுவாமியை கூட்டு தீர்த்த சொம்பு கொடுத்துட்டே இருக்கும். சோதகும்பமே ஒரு ஸ்ராத்தம். 365 நாள் பணம்ங்கிறது அது. சோதகும்ப ஸ்ராத்தம்னா வருஷாப்திகம் நடத்தும் பாருங்க, முதல் வருஷாப்திகம். அந்த ஸ்ராத்தம் வரைக்கும் நித்தியம் சோதகும்பம் பண்ணணுங்கிற சாஸ்திரம். அந்த சோதகும்ப ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கவே தான் இவன் க்ஷவரம் பண்ண முடியாது. கர்த்தாவை ஏன் 1 வருஷம் க்ஷவரம் பண்ணிக்கூடாதுங்கிறா, நித்தியம் ஸ்ராத்தம் பண்ணணும். பண்ணலையே சுவாமினால் இந்த சபிண்டீகரணமே 1 வருஷத்துக்கு கழிச்சு தான் நடக்கணும். இப்போ நம்ம 12ஆவது நாள் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோமே, இது 12ஆவது நாள் பண்ண வேண்டியதே இல்லை. 1 ஆண்டு கழித்து பிரத்யாப்திகம் என்னைக்கு வருதோ வருஷாப்திகத்தன்னைக்கு தான் அதை பண்ணியிருக்கணும். ஆனால் காலப்போக்கில் யார் இருப்பா யார் இல்லையே தெரியாதுங்கிறதுனால சேர்த்து வச்சு பண்ணிடுறோம். இப்போ அதில் 12ஆம் நாள் அன்னைக்கு பிண்டத்தை இப்படி ஒரு வாழைக்காய் மாதிரி பண்ணியிருப்பா. பண்ணி வச்சுட்டு கர்த்தா கீழே குனிஞ்சுட்டு தன் கையால் மெதுவாக அந்த பிண்டத்தை நாத்தணும். அங்கே ஒரு பிண்டம் வச்சுருப்பா. அதுதான் ஏற்கனவே இருக்கிற பித்திருக்கள். இதுதான் இப்போ மரித்திருக்கிற என்னுடைய மாதாவோ பிதாவோ. இந்த பிண்டத்தை கொண்டு போய் சபிண்டீகரணம் அந்த பிண்டத்தோடு நான் சேர்த்து விட்டால் அப்போ சமிஞையாலே பிரதிநிதித்துவ ரூபேண இந்த தாயார் தாப்பனார அந்த பித்திருக்கள் கோட்டியில் சேர்த்துட்டேன்னு அர்த்தம். அதற்கப்புறம் வா பித்திருக்களோட பித்திருக்களாக இருப்பா. எப்போ மோட்சம் போகணுமோ என்ன பிறவி எடுப்பணுமோ அப்புறம் எடுத்துப்பா.
ஆனால் சபிண்டீகரணம் பண்ணவர்கள் கூட பித்ருகோட்டி போகா மோட்சத்துக்கு போயிருக்கலாம். அதுவும் நடந்திருக்கலாம். எனக்கு தெரியாதவா மோட்சத்துக்கு போயிருக்காளான்னுட்டு. அவள் மோட்சத்துக்கு போயிருந்தாலும் நான் சபிண்டீகரணம் பண்ணியானோ. ஏன்னா அடுத்தது என்ன கேள்வி வரலாம்னால், அவர் தான் வைகுந்தத்துக்கு போயிட்டாரே, அப்போ பித்ருலோகத்துக்கு போக மாட்டாரே, நான் ஏன் சபண்டீகரணம் பண்ணோம்னா? ஏன் பண்ணோம்னா சாஸ்திர வசதிக்காக, சாஸ்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுக்காக பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ 12வது நாள் கர்மத்தோடு இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 13ஆம் நாளுக்கு சுபஸ்வீகாரம்னு வச்சுருக்கோம். அப்படின்னா இதெல்லாம் அசுப காரியமாக முடிஞ்சு போச்சு, ஒரே துக்கத்தில் இருந்திருக்கும். 12 நாள் துக்கம் தாண்டி இனிமேல் குழந்தைகள் அவாவா நன்னா இருக்கணும் இல்லையோ. அதனால் சுபத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இது ஒன்றும் சாஸ்திரோக்தமோ மற்றபடி மந்திரம் தந்திரமோ அதில் கிடையாது. இது நாம் ஒரு வழக்கத்தில் வச்சுருக்கிறது சுபஸ்வீகாரம். அதுக்கப்புறம் மாசந்தோறும் சோதகும்பம், மாசந்தோறும் மாசிகம், அதுக்கப்புறம் ஊனமாசிகம், அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஆப்திகம், வருஷாப்திக்கு அப்புறம் வருஷந்தோறும் ஆப்திக சிராதம் பண்ணணும். ஒரு வருஷமும் தாயாருக்கும் தந்தைக்கும் சிராத்தம் உண்டு. அங்கேயும் கயாசிராத்தம் முடிச்சுட்டா வருஷாப்திகம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். கயாசிராத்தம் முடிந்திருந்தாலும் வருஷம் சாத்தம் பண்ணித்தான் தீர வேண்டும். ஏன்னா பலருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, கயாசிராத்தம் முடிஞ்சு போயிடுதுன்னா சாத்தமே வேண்டான்னுட்டு. இல்லை, சாஸ்திரம் அப்படி சொல்லலே. கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச பிரத்யப்தம் பூரி போஜனாத்து. கயேல பிண்ட பிரதானம் பண்ணுறத தனியாக சொல்லித்து, வருஷம் சாத்தம் பண்ணுங்கிறத தனியாக சொல்லியிருக்கு. அது பண்ணுற வரைக்கும் இதை பண்ணிக்கோன்னு சாஸ்திரம் சொல்லவில்லை. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ இது கடைசி சம்ஸ்காரம். ஆக 16 சம்ஸ்காரங்கள் பார்த்துருக்கோம். கர்ப்பாதானத்திலேருந்து தொடங்கி கடைசியாக இப்போ அந்தியேஷ்டி வரைக்கும் இந்த 16 சம்ஸ்காரங்களில் அவசியம் எல்லாருக்கும் விருப்பம் ஏற்பட்டு நாமும் அத்தை நம்மால் ஆன வரைக்கும், இதில் திரவியமோ பணஞ்செலவோ முக்கியமே இல்லை, மனச்செலவு முக்கியம், ஸ்ரத்த தான் ரொம்ப முக்கியம். ஆக கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோன்னயனம், ஜாதகர்ம, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கர்ணவேதம், வித்யாரம்பம், உபநயனம், வேதாரம்பம், கேசாந்தம், சமாவர்த்தன ஹோமம், விவாகம், அந்தியேஷ்டி என்னும் மொத்தம் 16 சம்ஸ்காரங்கள். பெருமானுடைய அனுகிரகத்தாலே எல்லா இல்லத்திலையும் கல்யாணமாக நன்னா நடந்து நல்ல ஹோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்டவாயிரத்துளிவையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனை வாழ்வர் கொண்டபெண்டிர் மக்களேன்னு அனைத்து மங்களங்களும் ஏற்படட்டும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.